Hi NIOA students, plus 2 senior secondary economics class போயிட்டு இருக்கு. இப்ப டிமாண்ட்ல வந்து டிமாண்ட் 15th lesson module 6 ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன். இப்ப 15.3 எடுக்க போறேன். அதாவது factors affecting individual demand for commodity. commodityனா things ன்னு சொன்னேன். ஒரு திங்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவலா அதாவது தனிப்பட்ட நபரால் எப்படி டிமாண்ட் ஏற்படும், ஒரு திங்ஸுக்கு தனிப்பட்ட நபரால் எப்படி டிமாண்ட் ஏற்படும் அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஓகே, எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் டிமாண்ட அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, பிரைஸ் ஆஃப் கமோடிட்டி. பிரைஸ் ஆஃப் கமோடிட்டி, கமோடிட்டினா திங்ஸ். ஓகே, அதாவது அதனோட பிரைஸ். இப்ப வந்து விலை ஜாஸ்தியா இருக்கு. இப்ப டொமேட்டோ தக்காளி விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், வாங்குற சக்தி குறைஞ்சிடும். அதாவது பிரைசஸ் ரைசஸ், demand decreases. Other things are same. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதுல தான் உங்களுக்கு ஒரு 5 மார்க் क्वेश्चंस வரும். 6 மார்க்ஸோ 8 மார்க்ஸோ 4 மார்க்ஸோ அதுல ஒரு क्वेश्चन இருக்கு. லா இன் டிமாண்ட் இருக்கு. அதாவது பிரைஸ் ரைஸ் ஆகும்போது, டொமேட்டோவுடைய விலை கூடும் பொழுது வாங்குற சக்தி கம்மியாயிடும், டிமாண்ட் கம்மியாயிடும். இப்ப பிரைசஸ் கம்மியாகுது. கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சதுன்னா நிறைய பேர் அதை வாங்கி ஊறுகாய் போடுவாங்க, ஜாம் போடுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. சோ இதுதான் லா இன் டிமாண்ட். பிரைசஸ் இன்க்ரீசஸ், டிமாண்ட் டிக்ரீஸ். பிரைசஸ் டிக்ரீசஸ், டிமாண்ட் இன்க்ரீசஸ். திஸ் இஸ் லா ஆஃப் டிமாண்ட்ல இது நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பெரிய क्वेश्चंस எல்லாம் வரும். ஓகே, அதர் திங்ஸ், அதர் ரிமைனிங் திங்ஸ் ஆர் சேம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்றத தான் இப்ப நெக்ஸ்ட் வர ஃபேக்டர்ஸ்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். ரிலேட்டட் குட்ஸ்னா என்ன? ரிலேட்டட் குட்ஸ் வந்து 2 டைப்ஸ். ஒன்னு வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸ், இன்னொன்னு வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். சப்ஸ்டிடியூட் குட்ஸ் அப்படின்னு சொன்னா இதுக்கு பதிலா இது. இப்ப டீ கடைக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறோம், போயிட்டு வந்து அதுல வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஃபி குடிக்கணும்ன்றாங்க. அப்போ ஒருத்த மட்டும் டீ குடிக்கிறதா கொஞ்சம் அவனுக்காக அவாய்ட் பண்ணிட்டு நம்மளும் காஃபி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி காஃபி குடிக்கிறதுக்கு போறாங்க. காஃபி கேட்டா விலை வந்து ஒரு காஃபி 25 rupees. உடனே டீ கேட்டா 10 rupees. அப்போ 4 பேர் டிசைட் பண்ணாங்க டீயே குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுடைய வாண்ட், விருப்பம், அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட், திஸ் கமோடிட்டி, அதாவது எந்த கமோடிட்டி, காஃபி. ஆனா அதுக்கு ரிலேட்டட் சப்ஸ்டிடியூட் குட்ஸ் சீப்பா இருக்குது அப்படின்றதுக்காக அதுக்கு போய் குடிக்கிறாங்க. முன் செட் ஆஃப் பீப்புள் வந்து இப்படி குடிக்கிறாங்க, அடுத்த செட் ஆஃப் பீப்புள் அதே மாதிரி டீக்கு மாறாங்க. அப்படி 3 செட் ஆஃப் பீப்புள் டீக்கு மாறிட்டாங்கன்னா இப்ப வந்து டீ உடைய விலை என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். அப்ப லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது டீயே விட விலையா, அப்ப காஃபியும் கூட்டு டீ கம்மியாகும். டீ கம்மியாகும் போது என்ன பண்ணுவாங்க, காஃபியும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. சோ இது வந்து சேமா நடக்கும் இந்த சப்ஸ்டிடியூட் குட்ஸ்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது சப்ஸ்டிடியூட் குட்ஸ் உடைய விலை சீப்பரா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது டிமாண்ட் அதுக்கு ஜாஸ்தியான பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே லைட்டா கொஞ்சம் காஃபியும் பண்ணுவாங்க. சப்போஸ் டீ குடிக்கிறது வந்து டீ வந்து குவாலிட்டி சரியில்லை, யாருமே அந்த கடையில குடிக்க வரல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா டீயோட விலையை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. பண்ணும்போது காஃபியும் கம்மி பண்ணிதான் ஆகணும். ரொம்ப ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் நிறைய இருந்துச்சுன்னா வரமாட்டாங்க இல்லையா? அதான் சப்ஸ்டிடியூட் குட்ஸ். அடுத்தது வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். காம்ப்ளிமெண்டரி குட்ஸ், இப்ப நான் சப்ஸ்டிடியூட் குட்ஸ் வந்து இன்னொருல கூட நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்ப ஹிமாச்சல் ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள்னு இருக்கு. காஷ்மீர் ஆப்பிள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், ஹிமாச்சல்ல உள்ள ஆப்பிள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ இத வாங்கி இது ஒண்ணு 50 rupees அப்படிங்கும் போது இது ஒரு 30 rupees அப்படின்னா அதுதான் வாங்குவாங்க. சோ அப்போ அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா, நிறைய பேர் அதையே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சோண்டு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆசைப்பட்டு எல்லாரும் இதைத்தான் வாங்குறாங்க, இதைத்தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா காஷ்மீர் ஆப்பிளும் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணி தான் வைக்க முடியும். ஏன்னு சொன்னா இது ரொம்பவும் இது ஜாஸ்தியா வரும்போது 2 பேருக்கும் கம்பாரிசன்ல வந்து டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தா மார்க்கெட்ல வந்து வேல்யூ இருக்காது. சோ இது வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, காம்ப்ளிமெண்டரி, இப்ப கார் வாங்கினா அதுக்கு பெட்ரோல் தேவை. அப்ப பெட்ரோலோட விலை கூடும் பொழுது, அதாவது காம்ப்ளிமெண்டரியுடைய பிரைசஸ் வந்து ரைஸ் ஆகும் போது கார் எல்லாரும் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா காரோட பிரைஸ் ஃபால் ஆயிடும். இப்போ பெட்ரோலுடைய பிரைசஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ காரை எல்லாருமே என்ன செய்வாங்க, வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ காரோடைய பிரைசஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சோ இங்க வந்து டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரி இருக்காது, இன்வெர்ஸ்லி ரிலேஷன்ஷிப். அதாவது தலைகீழான அந்த பிரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி அஃபெக்டட். இப்ப வந்து துபாயில எல்லாம் ஓமன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போனா எல்லாருமே கார் வச்சிருப்பாங்க. ஏன் கார் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அங்க பெட்ரோல் வந்து 1 லிட்டர் 10 ரூபாய்.
அதனால எல்லாருமே ஈவன் சர்வெண்ட் ஒரு சாதாரண இருக்கிறவங்க கூட வாங்கி வச்சுப்பாங்க காரு. ஏன்னா பெட்ரோல் விலை கம்மியா இருக்கிறதுனால பையர்ஸ் வந்து ஜாஸ்தியாறாங்க. சோ அது வந்து இன்வெர்ஸ்லி அஃபெக்டட் பை சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். சோ இப்ப நான் வந்து இப்போ இது வந்து பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபருக்கு உள்ள விருப்பம், தனிப்பட்ட நபர் எப்படி வாங்குறாங்க அதை பத்தி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஆஃப் த பையர் ஆஃப் கமோடிட்டி. இப்ப வந்து ஒரு நல்ல கொஞ்சம் வெல்த் நல்ல எல்லார்கிட்டயுமே பிசினஸ் ஓரியன்டா, இப்ப கொரோனாக்கு முந்தின ஸ்டேஜ் நமக்கு வருவோமே, அப்ப வந்து நம்ம கிட்ட வந்து நல்ல மணி ஃப்ளோட்டேஷன் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. நல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே லக்ஸரி குட்ஸ் வாங்க ஆசைப்பட்டோம், எல்லாருமே மாலுக்கு போனோம், எல்லாருமே மால்ல பர்ச்சேஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணினோம். ஆனா இப்ப இன்கம் கம்மியா இருக்குது. லக்ஸரி குட்ஸ் வாங்குறதுக்கு லக்ஸரியா பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். இப்ப வந்து நமக்கு என்னாச்சு, இன்கம் கம்மியாயிடுச்சு. சோ இன்கம் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சீப்பான குட்ஸா வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டோ அல்லது ஒரு பாண்டி விஜய் ஸ்ட்ரீட்டோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நார்மலா எங்க விற்கிறாங்களோ கொஞ்சம் பிரைசஸ், ஏன்னா ஏசி ரூம்ல மால்ல வைக்கும்போது கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். சோ இதை தேடி நம்ம திரும்பி வந்துடும். சோ இதுதான் வந்து இன்கம் ஆஃப் பையர் ஆஃப் கமாடிட்டி. அதாவது பையர் வந்து இன்கம் பொறுத்து, கையில காசை பொறுத்து அவன் வந்து வாங்குவான், அவனுடைய இது மாறும், சேஞ்ச் ஆகும். சோ இது வந்து நார்மல் குட்ஸ், இதுக்கு பேர் வந்து நார்மல் குட்ஸ். இப்ப வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. சப்ஸ்டிட்யூட் குட்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க, காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. இப்ப நார்மல் குட்ஸ் பத்தி தான் நான் சொல்றேன். அதாவது இப்ப வந்து நம்ம வந்து ஃபுல் நமக்கு இன்கம் ஒரு ஆவின் மில்க் எடுத்துக்கோங்க, ப்ளூ கலர் மில்க் வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க, அது கொஞ்சம் விலை 2 ரூபாய் கம்மின்னு சொல்லிட்டு. இப்ப சப்போஸ் வீட்டுல வந்து சம்பாதிக்கிற அந்த இன்கம் ஜெனரேட்டர் பீப்புள், அதாவது அப்பாக்கு அடுத்து பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க, பொண்ணு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஐயோ பையன் பொண்ணு எல்லாம் சத்து நல்லா சேரும்னு சொல்லிட்டு ஃபுல் கிரீம் மில்க் 26 rupees ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடியா இருப்பாங்க, பை பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா இன்கம் கூடிருச்சு. இது ஒரு 2 இன்கம் கம்மியாச்சு, அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரோ இல்லைன்னா வர்ற இன்கம் பிசினஸ் கொஞ்சம் கீழாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் தான் பண்ற செலவுகளை எல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப அதுல ஒன் ஆஃப் திஸ் இது அந்த ஃபுல் கிரீம் மில்க் வாங்க வேண்டாம், அது போல இந்த மில்க் கொஞ்சம் 2 ரூபாய் கம்மி, இதுல எப்படி சிக்கனப்படுத்தலாம், அதுல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குறாங்க இல்லையா. இது வந்து இன்கம் ஆஃப் தி பையர் ஆஃப் கமாடிட்டி. இது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் குட்ஸ்ல வரும். இதுக்கு பேர் தான் நார்மல் குட்ஸ். இது உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், அதாவது 15.3ல தேர்ட் பாயிண்ட். அதாவது buyer increases and the demand for this commodity decreases, which income of the buyer decreases. பையருக்கு இன்கம் குறைஞ்சிச்சுன்னா டிமாண்ட் வந்து என்ன ஆகும், increases with the increase income of the buyer are called normal goods. Such goods whose demand increases with the increase in income ஜாஸ்தி ஆகும்போது கிரிமினலுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். சோ அதாவது ஒரு நல்ல குட்ஸ், ஒரு குட்ஸ் உடைய டிமாண்ட் எப்ப ஜாஸ்தி ஆகும், பையருடைய வருமானம் ஜாஸ்தி ஆகும் போது எல்லாரும் சேர்ந்து அதை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோ இது பேரு நார்மல் குட்ஸ். அதாவது டிமாண்ட் இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் இன் இன்கம் ஆஃப் பையர் ஆர் கால்ட் நார்மல் குட்ஸ். ஓகே, இப்போ டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பையர். பையருடைய டேஸ்ட் பொறுத்து கூட நமக்கு வந்து டிமாண்ட், திங்ஸுக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். இப்ப வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக்குடு போட்ட ஷர்ட் வாங்கிட்டு இருந்தாங்க பாய்ஸ் எல்லாம், இப்ப வந்து பூ போட்ட ஷர்ட்ஸ் வாங்குறாங்க. அப்போ உங்களுடைய டேஸ்ட் வந்து மாறிட்டே இருக்கு. ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், கேஎஃப்சி சிக்கனா வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப பர்கரா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப இதெல்லாம் சரி, இதெல்லாம் வந்து பெஸ்ட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆர்கானிக் ஃபுட்னு சொல்லிட்டு அதுல போயிட்டாங்க. சோ டிமாண்ட் வந்து இப்ப எங்க இருக்கு, ஆர்கானிக் ஃபுட்ல இருக்கு. அப்போ வந்து ஒரு பொருளுக்கு டிமாண்ட் எப்படி வருது, மக்களுடைய டேஸ்ட் அப்புறம் ப்ரிஃபரன்ஸ். இது எல்லாமே வந்து பையருடைய ப்ரிஃபரன்ஸும் அந்த டேஸ்டும் மாற 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 அந்த பொருளுக்கு டிமாண்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதாவது if a commodity goes out of the fashion, its demand falls. ஃபேஷன் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து பூப்பட்ட சட்டை பசங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சிடுவோம். ஆனா பையனுடைய டேஸ்ட் வந்து வேற லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு மாறி போச்சு அப்படின்னு சொன்னா இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து என்ன ஆகும், அப்படியே டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ அவுட் ஆஃப் த ஃபேஷன் the demand falls because no customer will like to buy it. ஓகே, ரைட். இதெல்லாம் வந்து தனிப்பட்ட நபருக்குள்ள அவங்களால எப்படி ஒரு திங்ஸுக்கு டிமாண்ட் வருது அப்படின்றத பத்தி சொன்னேன். சோ இண்டிவிஜுவல் அஃபெக்ட் த இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஃபார் எ கமாடிட்டி. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் லா ஆஃப் டிமாண்டுக்கு வருது. அதுல நான் ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் அதாவது பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. கமாடிட்டியோட பிரைஸ், அதாவது டொமேட்டோ தக்காளியோட விலை கிலோ 50 ரூபாய் நிற்கும் போது பையர்ஸ் வந்து வாங்குறவங்க குறைஞ்சு போயிடுவாங்க.
இதே இது 10 ரூபா விற்கும் போது பையர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா அதர் திங்ஸ் ஆர் சேம் சொன்னேன். அதர் திங்ஸ் ஆர் சேம்னா அந்த ஒரு லைன் இருக்கும். அப்படின்னா என்னது அப்படின்னு சொன்னா, நம்ம அடுத்தது 4 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, சப்ஸ்டிடியூட் குட்ஸ், காம்ப்ளிமெண்டரி குட்ஸ், நார்மல் குட்ஸ், டேஸ்ட், பையருடைய டேஸ்ட், பையருடைய இன்கம், இது எல்லாமே சேமா இருக்கும்னு சொல்ல வராங்க. அதான் அதர் திங்ஸ் ஆர் சேம். இதெல்லாம் மாறாது, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா பிரைஸ வச்சுக்கும் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து 15.5 லா ஆஃப் டிமாண்ட்ல ஒரு அதாவது ஒரு கிராஃப் வந்து கொடுத்து ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்கோம். அது 4 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா வரும். நான் இப்ப சொல்றதெல்லாம் வந்து இந்த லெசன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க இதுல படிச்சாலே, இந்த ஒரு லெசன் படிச்சாலே யூ கேன் ஷுவர்லி கெட் 10 to 12 மார்க்ஸ். ஓகே ரைட். இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் ஏ கமாடிட்டி. இப்போ வந்து இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்து ஒரு இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில ஒரு மனுஷனால எப்படி ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருளுக்கு டிமாண்ட் வருது அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து, அதாவது சாரி இண்டிவிஜுவலால பண்றது, இப்போ வந்து மார்க்கெட் எப்படி மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் ஆன் த ஹோல். இப்போ ஒரு தனிப்பட்ட ஒருவனால கிடையாது, ஆன் த ஹோல் எப்படி வந்து ஒரு திங்ஸுக்கு வந்து அஃபெக்டிங் மார்க்கெட் டிமாண்ட், மார்க்கெட் எப்படி மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். சரி ஓகே. இப்போ வந்து நம்பர் ஆஃப் பையர்ஸ் இன் தி மார்க்கெட், நம்பர் ஆஃப் பையர்ஸ் இந்த மார்க்கெட். இப்போ நல்லா எடுத்துக்கோங்க, ஒரு வில்லேஜ்ல வந்து பையர்ஸ் வந்து கம்மியா இருப்பாங்க, பாப்புலேஷன் கம்மியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு சந்தைன்னு போட்டு சேல் பண்ணுவாங்க. இதே இது நம்ம சிட்டி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய பாப்புலேஷன், மென், ஃபீமேல், சில்ட்ரன், ஓல்டு பீப்புள், ரிச் பீப்புள், புவர் பீப்புள் எல்லாம் மிக்ஸ்டா இங்க இருக்கிறாங்க. சோ டிமாண்ட் வந்து ஒரு ஒண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ டெய்லி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. சோ அப்ப பாப்புலேஷனும் வந்து நம்ம டிமாண்ட வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தெரியுது உங்களுக்கு. அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். அதான் நான் முதல்ல சொன்னேன், பையர் இன்கம் ஆஃப் பையர், அது ஒரு ஆளுக்கு எப்படி வருமானம் கூடுது குறையுது அதை பத்தி சொன்னேன். இப்போ வந்து ஆன் த ஹோல், இப்ப வந்து அதுவும் கொரோனா பீரியட் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து ஆன் த ஹோல் எல்லா மக்களுக்குமே வந்து மணி ஃப்ளோட்டேஷன் கம்மி. இதுக்கு முன்னாடி ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால இஷ்டத்துக்கு எல்லாரும் நிறைய 2 வீலர்ஸ் வாங்கினாங்க, கார் வாங்கினாங்க, எல்லாருமே ஸ்டைலிஷ் லைஃப் இருந்தாங்க. எல்லாரும் வீக்லி ஒன்ஸ் மால்ஸ் போனாங்க, சினிமா போனாங்க, எல்லாம் போனாங்க. ஆனா இப்ப எல்லாமே டோட்டலாவே கொஞ்சம் ஓரளவு அப்படியே கொஞ்சம் இதாகி இருக்குது. எதனாலன்னு சொன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த், இது வந்து டோட்டல் எஃபெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து சீசன் அண்ட் வெதர் கண்டிஷன். சீசன் அண்ட் வெதர் கண்டிஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து சம்மர் சீசன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஜூசஸ், இந்த மாதிரி ஐஸ்கிரீம், இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கும். இதே இது வின்டர் சீசன் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ டோட்டல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, டீ கடையில போட்டு நிற்பாங்க இல்லையா, ஹோட்டல்ஸ் போட்டு சுட சுட சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி ரொம்ப கோல்டு, ரொம்ப வின்டர் சீசன் வரும்போது இந்த காட்டன் கிளாத்தை விட உல்லன் கிளாத்துக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும். அப்ப காட்டன் கிளாத் அந்த ஸ்டோர்ஸ் எல்லாமே காலியா அப்படின்னு இருக்கும். வெளியில வந்து நேபாளிஸ் வந்து போட்டு வித்தாங்கன்னா அவங்க கிட்ட ஸ்வெட்டர் வாங்குறதுக்கு நிறைய பேர் அப்படியே கூடி இருப்பாங்க. அதே மாதிரி அம்பர்லாவும் ரெய்னி சீசன்ல வந்து டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. சோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படி ஃபேக்டர்ஸ் தான் 3 சொன்னேன். நம்பர் ஆஃப் பையர்ஸ், பாப்புலேஷன், இன்கம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சீசன் சேஞ்சிங். இந்த 3 தான் ஹோல் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும். சரி ரைட், இது வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டிமாண்ட்னு சொன்னேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பெரிய கொஸ்டின் உங்களுக்கு வரும். அது வந்து எப்படின்னு சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் டிமாண்ட்ல ஃபர்ஸ்ட், அதாவது நான் என்ன சொன்னேன், டொமேட்டோ பிரைஸ் கூடிச்சுன்னா வாங்குற குவான்டிட்டி கம்மியாயிடும், டிமாண்ட் வந்து கம்மியாயிடும். பிரைஸ் கம்மியாச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ இதை எப்படி நம்ம வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு ஒரு வந்து கிராஃப் மாதிரி வரையலாம். இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தையை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு நீங்க புக்கை பாத்தீங்கன்னா அதுலயே போட்டிருப்பாங்க, அந்த டேப்லெட் காலத்திலேயே போட்டிருப்பாங்க. நமக்கு இதை பாருங்க, இந்த மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது இப்ப வந்து இதுல வந்து ஒரு அதாவது பிரைஸ் 1 ரூபியா இருக்கும்போது ஒரு டொமேட்டோனே வச்சுக்கீங்களேன், 1 ரூபி கேஜி 1 ரூபி அப்படின்னா ஒரு 10 பீப்புள் போயிட்டு வாங்குவாங்க. அதே 2 rupees அப்படின்னா ஒரு 8 பீப்புள்ஸ் தான் வாங்குவாங்க, கொஞ்சம் காசு வச்சிருக்காங்க.
rupees ஆகும்போது ஒரு 6 people வாங்குவாங்க. இதே 5 rupees அப்படின்னு, அதாவது 5னா இதெல்லாமே வந்து 1 2 3 4 பதிலா 10 20 30 40 50 rupees அப்படின்னா ஒரு 2 people தான் வாங்குவாங்க. அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சா உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த 1 2 3 4 இந்த பிரைசஸ் வந்து இந்த சைடு நம்ம போட்டுட்டு, குவாலிட்டி வந்து இந்த சைடு போட்டுட்டு, இப்ப வந்து 1 rupee 5 rupees-ஆ இருந்துக்கும் போது 2 people தான் லைக் பண்றாங்க. அப்புறம் 4-ஆ இருக்கும்போது 4 people. இப்படி இந்த இதுக்கு நேரம் இருக்கிறத நம்ம வந்து ஒரு கிராஃபா வந்து டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்க புக்லயே தான் இருக்கு. நான் புக்ல உள்ளதான் சொல்றேன், வேற எதுவும் சொல்லல உங்களுக்கு. பாத்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அந்த அசம்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட் இருக்கு. அதுலதான் நான் சொன்னேன் அதர் திங்ஸ் ஆர் ரிமைன் சேம் அப்படின்னு முதல் பாயிண்ட்ல சொன்னேன் இல்லையா? அது எந்த அதர் திங்ஸ் அப்படின்னா, பிரைசஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூட் குட்ஸ் டு நாட் சேஞ்ச், prices of complementary goods do not change, income of buyer remains same, there is no change in taste and preference. இதெல்லாம் சேஞ்ச் ஆகாம இருக்கும் போதே டொமேட்டோ விலை கூடிச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகும், டொமேட்டோ விலை குறைஞ்சிச்சுன்னா டிமாண்ட் கூடும். இதுதான் லா ஆஃப் டிமாண்ட். ஓகே, ரைட். இப்ப வந்து இந்த லா ஆஃப் டிமாண்ட் வந்து ஒரு ஈஸி சிங்கிள் லைன் நம்ம ரிப்பிட்டேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி தோணும். இப்ப நான் சொல்றதை வச்சுட்டு அசம்சம் பண்ணி நீங்க படிங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதுக்கடுத்து இது எதனால, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா ஆஃப் டிமாண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த லா ஆஃப் டிமாண்ட்ல எதெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி லெசன் தான். ஆனா நீங்களா படிக்கும் போது உங்களுக்கு திருப்பி திருப்பி சென்டென்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நிறுத்தி நிதானமா படிங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, பை. தேங்க்யூ.